வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு நீற்று இன்று நாளை. இன்னைக்கு நம்ம வீடியோல கிறிஸ்பியான ஒரு டீப் ஃப்ரைட் ஸ்நாக் ரெசிபி தான் பார்க்க போறோம். கர்நாடகாவில் ரொம்ப ஃபேமஸான இந்த மதுர் வடை பார்த்தீங்கன்னா சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்டியா இருக்குங்க. தேங்காய் சட்னியோட காஃபி டீயோட சர்வ் பண்ணுங்க, எல்லாருமே பயங்கரமா என்ஜாய் பண்ணுவாங்க. இந்த மதுர் வடையை நான் எப்படி பண்ணங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைமா வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வெளில பார்த்தீங்கன்னா செம்ம கிறிஸ்பியா இருக்குங்க, ஆனா அதே சமயம் உள்ள சாஃப்டா இருக்கும். வடை ரொம்பவும் திக்காவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தின்னாவும் இருக்கக்கூடாது. லோ ஃப்ளேம்ல வச்சு குக் பண்ணும்போது ரொம்ப நேரத்துக்கு நம்மளுக்கு வார்மாவே இருக்கும். இந்த வடை பண்றது ரொம்ப ஈஸி. அன்இன்ஃபார்ம்டா யாராவது கெஸ்ட் வராங்கன்னா கூட டக்குன்னு நீங்க இந்த வடை பண்ணி அசத்தலாம். ஆனா ஒரே ஒரு வார்னிங் அலர்ட் தாங்க, ஒன்னோட உங்களால் கண்டிப்பா நிறுத்த முடியாது, அவ்வளோ டேஸ்டியா இருக்கும். மெயின் இன்கிரீடியன்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா ரவை, மைதா, அரிசி மாவு, அதுக்கப்புறம் வெங்காயம். தட்டை மாதிரி இல்லாம வடை மாதிரி இல்லாம அப்படியே நடுவுல டிராவல் பண்ணி போயிட்டு இருக்கும். இந்த கர்நாடகா ஸ்பெஷல் டிஷ்ஷை எப்படி பண்ணலாங்கிறத பார்த்துடலாமா? மெஷர்மெண்ட்ஸை மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா ரொம்ப எண்ணெய் உரியாம வடை சூப்பராக வரும். முதல்ல ப்ரீ ப்ரெப்புக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வெங்காயத்தை நறுக்கி வச்சுக்கணும். கூடவே கருவேப்பிலை, பச்சை மிளகாய், இஞ்சி, நிறைய கொத்தமல்லியை பொடி பொடியாக சாப் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் 1 கப் அளவுக்கு தின்னா ஸ்லைஸ் பண்ண வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு வெங்காயத்தை நீளமாக தான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பொடியாக கூட சேர்த்துக்கலாம். மிக்சிங் பவுல்லையே வெங்காயத்தை நல்லா உதுத்து விட்டுருங்க. நம்ம மொத்த மாவு அளவே 1 கப் தான் எடுக்க போறோம், ஆனா அதே 1 கப் அளவுக்கு நம்ம இன்னைக்கு வெங்காயம் சேர்த்திருக்கோம். வெங்காயத்து கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொடி பொடியா நறுக்கின கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். காரத்துக்கு 2 பச்சை மிளகாயை நான் ரவுண்டா கட் பண்ணி சேர்த்திருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லா பொடி பொடியா நறுக்கின இஞ்சி சேர்த்துருங்க. இஞ்சியை நல்லா வாஷ் பண்ணிட்டு தோலை சீவிட்டு அதுக்கப்புறமா இதுல சேர்த்துக்கோங்க. ஒரு பெரிய கைப்பிடி அளவுக்கு பொடி பொடியா நறுக்கின கொத்தமல்லி இலைகளை சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி இலைகளை கொஞ்சம் தாராளமா சேர்த்துக்கோங்க, அப்பதான் டேஸ்டியா இருக்கும். இப்போ இந்த வடைக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு நீங்க கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சிவப்பு மிளகாய் பொடி சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் ஜீரக பொடி சேர்த்துக்கலாம். வடை டீப் ஃப்ரைட் கண்டிப்பா வாய்வு தன்மை இருக்கும், அதனாலதான் கொஞ்சமா பெருங்காயமும் சேர்த்துக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளு சேர்த்துக்கலாம். பொரிச்ச வடையை சாப்பிடும் போது அந்த ரோஸ்டான எள்ளு பார்த்தீங்கன்னா அமேசிங்கான ஒரு ஃபிளேவர் கொடுக்கும். கடைசியாக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வறுத்த வேர்க்கடலையே நம்ம 1க்கு 2 பொடிச்சிட்டு சேர்த்துக்கலாம். நீங்க எதை மிக்சியில போட்டு ஒரு பல்ஸ் கொடுங்க, இல்லைன்னா இடிகல்ல போட்டு ஒரு 2 குத்து குத்துனீங்கன்னா உங்களுக்கு க்ரஷ் ஆயிடும். அப்படியே 1 குத்துலாம் நீங்க க்ரஷ் பண்ணி போட்டாலே போதும். இப்போ இந்த மாவுல எல்லா ஸ்பைசஸையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வெங்காயத்தோட உப்பு சேரும் போது நம்மளுக்கு தண்ணி கொஞ்சம் வெளியில வரும். நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா இதுல நான் என்ன பண்ண போறேன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை நல்லா சூடு பண்ணி சேர்த்துக்க போறேன். சூடான எண்ணெய் சேர்க்கும் போது நம்மளுக்கு வர நல்லா கிறிஸ்பியா வரும். சூடான எண்ணெய் சேர்த்ததுக்கு அப்புறமா லைட்டா ஆறுனதுக்கு அப்புறமா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எண்ணெய் எல்லா பக்கமும் ஈவனா பரவற மாதிரி நம்ம கலந்து விட்டுக்கலாம். கலந்ததுக்கு அப்புறமா நம்ம மாவு எல்லாத்தையும் சேர்த்துக்க போறோம். 1/4 கப் அளவுக்கு ரவை, அதாவது ரோஸ்ட் பண்ணாத பிளெயின் ரவை இருக்கு இல்லையா, அதை சேர்த்துக்கிறேன். இது கூடவே 1/4 கப் அளவுக்கு மைதா சேர்த்துக்கலாம். அடுத்ததா ஒரு 1/2 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். ஸோ மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா 1/4 கப் ரவை, 1/4 கப் மைதா, 1/2 கப் அரிசி மாவு, இதெல்லாம் சேர்த்தீங்கன்னா 1 கப் அளவுக்கு உங்களுக்கு மாவு வரும். இந்த 1 கப் மாவுக்கு தான் நான் 1 கப் வெங்காயம் சேர்த்திருக்கேன். உங்களுக்கு மைதா வேண்டாம்னு நினைச்சீங்கன்னா நீங்க கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். பட் கோதுமை மாவு சேர்த்து வடை பண்ணா எப்படி வரும்னு எனக்கு தெரியாதுங்க. மைதா சேர்த்து பண்ணும்போது சூப்பரா இருந்தது. என்னைக்கோ ஒரு நாள் 1ஓ 2ஓ சாப்பிட போறோம். ஸோ அதுல ஏங்க இதெல்லாம் பார்த்துக்கிட்டு, ட்ரெடிஷ்னலா மதுர் வடைக்கு மைதா மாவு தான் சேர்ப்பாங்க, அதனாலதான் நான் மைதா சேர்த்திருக்கேன். மாவு சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா கலந்து விட்டுக்கலாம். வெங்காயம், கொத்தமல்லியில இருக்க ஈரப்பதம்லாம் அந்த மாவை கோட் பண்ணிட்டு நமக்கு எக்ஸ்ட்ராவா தேவைப்பட்டாதான் நம்ம தண்ணி சேர்த்துக்கணும். தண்ணியுமே நீங்க கொஞ்சம் கொஞ்சமா தெளிச்சு சேர்த்துக்கோங்க, ஒரேடியா சேர்த்துறாதீங்க. மாவு லூஸ் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு வடை நிறைய எண்ணெய் இழுக்கும். முதல்ல பிசையும் போது நீங்க நல்ல வெங்காயத்தை கிரஷ் பண்ணி பிசைஞ்சிங்கன்னா உங்களுக்கு தண்ணி எவ்வளவு தேவைப்படுங்கிறது தெரிஞ்சிடும். நல்ல மாவு உருண்டு திரண்டு ஒரு சிங்கிள் மிக்சரா வர வரைக்கும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி தெளிச்சு பிசைஞ்சிக்கலாம். ரொம்பலாம் தண்ணி தேவைப்படாதுங்க. 1-2 டேபிள் ஸ்பூன் தண்ணி இருந்தா உங்களுக்கு சரியா இருக்கும். மாவை நல்லா ஈவனா பிசைஞ்சதுக்கு அப்புறமா சாஃப்டா வந்த உடனே ஒரு 10 நிமிஷம் அப்படியே ஊற விட்டுருங்க. 10 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம வடை மாதிரி ஷேப் பண்ணி பொரிச்சு எடுத்துக்கலாம். சின்ன சின்ன பந்து அளவுக்கு மாவை உருட்டி ரெடியா வச்சுக்கோங்க. உங்க கையில நீங்க எதிர் எண்ணெய் தடவிக்கலாம், இல்ல கொஞ்சமா தண்ணி தடவிட்டு ஒரு பந்தா எடுத்துட்டு உங்க பாம்ஸ்க்கு நடுவில் வச்சு நசுக்கினீங்கன்னா உங்களுக்கு தின்னான பிளாட்டான வடை ரெடி ஆயிடும். எண்ணெய் நல்லா சூடா வச்சுட்டு சிம்ல வச்சுட்டு நீங்க இந்த வடையை பொரிச்சு எடுக்கணும். ஃப்ளேம் எப்பவுமே லோல தான் இருக்கணும். ஃப்ளேமை ஹைல வச்சு பொரிச்சிங்கன்னா வெளியே கிறிஸ்பியா கருகிடும், உள்ள பாத்தீங்கன்னா உங்களுக்கு வேகாது. நம்ம லோ ஃப்ளேம்ல பொரிச்சு எடுக்கும் போது தான் இந்த வடை டேஸ்டியா வரும். ஒரு வடையை அப்படியே எண்ணெய்க்குள்ள போட்டு ஒரு சைடு கொஞ்சம் கிறிஸ்பி ஆனதுக்கு அப்புறமா திருப்பி போட்டு இன்னொரு சைடு நம்ம குக் பண்ணிக்கலாம். நீங்க ஓவர் குக் பண்ணிட்டாலும் வெங்காயம் கருகிடும், அதனால உங்களுக்கு பதம் கரெக்டா வந்த உடனே நீங்க எண்ணெயிலேருந்து வெளியில எடுத்துடணும். நல்லா கோல்டனா கிறிஸ்பியா வரணுங்க. வந்ததுக்கு அப்புறமா நம்ம எண்ணெயெல்லாம் வடிச்சிட்டு
வெளியே எடுத்துட்டு எக்ஸஸ் ஆயிலை ட்ரெயின் பண்ணிடலாம். ரொம்ப கூட்டமாக போடாமல் நீங்கள் அப்படியே ஸ்லோவாக உங்கள் பாத்திரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வடை போட்டுக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுறதுனால வடை ரொம்ப நேரத்துக்கு வார்மாகவும் கிறிஸ்பியாகவும் இருக்கும். வடை எண்ணெயுமே ரொம்ப உரியலைங்க. இந்த மாதிரி ஒரு வடையாக நம்ம ஷேப் பண்ணி எண்ணெயில் பொரிச்சு எடுத்துட்டு தேங்காய் சட்னியோட சர்வ் பண்ணலாம். கூட ஒரு ஸ்ட்ராங்கான ஃபில்டர் காஃபி இல்லைன்னா உங்களுக்கு டீ பிடிக்கும்னா டீயோட சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்க. வாய்க்குள்ள பார்த்தீங்கன்னா ஒரு மிக்ஸ் ஆஃப் ஃப்ளேவர்ஸுங்க. பொரிஞ்ச பச்சை மிளகாய், கொத்தமல்லி, கருவேப்பிலை, எள்ளு, வேர்க்கடலை, ஒரு பைட்லையுமே நீங்கள் இந்த ஃப்ளேவர்ஸ் எல்லாம் ஃபீல் பண்ணலாம். உங்களுக்கு ஸ்நாக்ஸ் ரொம்ப பிடிக்கும்னா இந்த ரெசிபி நீங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுங்கிறத எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.